Hello friends, welcome to City Car Trainers, professional personalized car training services in Chennai at your doorstep. Viewers, today we have a student in our academy. Madam own பண்ணிருக்கிற vehicle Maruti Suzuki Swift Dzire AMT transmission. Automatic transmission la brake and accelerator மட்டும் தான் provide பண்ணிருப்பாங்க. So left leg நம்ம யூஸ் பண்ணவே கூடாது, right leg ஓட கண்ட்ரோல்ல தான் நம்ம brake and accelerator யூஸ் பண்ணனும். அவங்களுக்கு இன்னைக்கு நம்ம கொடுத்திருக்கிற டாஸ்க் driving on a moving flow traffic on a peak time. And இன்னைக்கு அவங்களுக்கு செகண்ட் டே செஷன். இந்த மாதிரி டிராஃபிக் சிச்சுவேஷன்ல அது மூவிங் ஃப்ளோ ஆஃப் டிராஃபிக்ல டிரைவ் பண்ணும்போது தான் ஒரு பிகினர்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். வெஹிக்கிளோட ஃப்ளோவும் ஜாஸ்தியா இருக்கும், அதே மாதிரி எல்லா வெஹிக்கிளும் கொஞ்சம் ஸ்பீடாகவும் டிரைவ் பண்ணுவாங்க. அண்ட் மெயின் ரோட்ஸ்ல அவங்க டிரைவ் பண்ணும்போது அவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ் அண்ட் மெத்தடாலஜி. ஃபர்ஸ்ட் திங், லேன் ஃபார்மேஷன். இந்த லேன்ல டிராவல் பண்றாங்கன்னா லெஃப்ட் ஒயிட் லைன் ரைட் ஒயிட் லைனுக்கு நடுவுல சென்டர் பார்ட்ல அவங்க டிராவல் பண்ணணும். கரெக்டான லேன் ஃபார்மேஷன் எடுத்துக்கணும். செகண்ட் திங் இஸ் ஸ்டீரிங் கண்ட்ரோல். அவங்களோட சென்ஸ் இல்லாமல் வண்டி வந்து லெஃப்டோ ரைட்டோ போகக்கூடாது. ஸோ ஸ்டீரிங்கை ஜென்டிலாக ஹோல்ட் பண்ணிக்கணும். அண்ட் அவங்களோட ஃபோக்கஸ் ஆன் தி ரோட்ல தான் இருக்கணும். ஆன் தி ரோட்ல பார்க்கும்போது மட்டுமே தான் நம்ம வெஹிக்கிள் வந்து கரெக்டாக சென்டர் பார்ட்டில் மூவ் ஆகுதா, நம்ம கரெக்டான லேன் ஃபார்மேஷனில் மூவ் பண்ணுறோமான்றது தெரியும். டிஸ்டன்ட் அனலைசேஷன். இப்போ இந்த லேனில் இந்த போர்ஷனில் ட்ராவல் பண்ணும்போதே டிஸ்டன்ட்டாக அனலைஸ் பண்ணணும். நம்மளோட லேனில் எதனா அப்டிகல்ஸ் இருக்கு, ஃப்ரண்ட்ல ஒரு வெஹிக்கிள் ஸ்டாப் பண்றாங்க, இல்ல அவங்க ரைட் எடுக்கிறாங்க லெஃப்ட் எடுக்கிறாங்க, ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குன்னா நம்ம முன்னாடியே லேன் சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்படி லேன் சேஞ்ச் பண்ணும்போது மிரரை பார்த்துட்டு பொசிஷன் ஸ்பீட் மெயின்டெனன்ஸ் கரெக்டான லேன்ல நம்ம அடுத்த லேனுக்கு சேஞ்ச் பண்ணும்போது பின்னாடி வர வெஹிக்கிளோடைய ஸ்பீடை கால்குலேட் பண்ணி தான் நம்ம அடுத்த லேனுக்கு மூவ் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி டிராஃபிக் சிச்சுவேஷன்ல முன்னாடியே நம்ம ஆக்சிலேட்டர்ல இருந்து கால் எடுத்துட்டு ஸ்மூத் பிரேக் அப்ளிகேஷன், எங்க நம்ம பிரேக் பிரஸ் பண்ணாலும் நம்மளோட பிரேக் அப்ளிகேஷன் ஸ்மூத்தா இருக்கணும். ஃப்ரண்ட்ல இருக்கிற வெஹிக்கிளோடைய ஃபுல் ஃப்ரேம், இப்போ ஃப்ரண்ட்ல அந்த வெஹிக்கிளோடைய ஃப்ரேம் தெரியற இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். க்ளோஸா போய் ஸ்டாப் பண்ணக்கூடாது. சேஃப் டிஸ்டன்ஸ் மெயின்டெனன்ஸ். நம்ம எந்த ஒரு வெஹிக்கிளுக்கும் க்ளோஸா டிராவல் பண்ணாம கரெக்டான டிஸ்டன்ஸ்லேயே தான் நம்ம டிராவல் பண்ணணும். பெர் மினிட்டுக்கு 3 to 4 டைம்ஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் மிரர் ஒரு ஃபோக்கஸ் பண்ணிக்கணும்ன்றத சொல்லியிருக்கோம். அப்பதான் நம்ம மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆகும். சைட்ல வர வண்டி என்ன ஸ்பீட்ல வராரு, என்ன ஃப்ரேம்ல வராரு, நமக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்காரு, இப்போ நான் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா அவர் அஃபெக்ட் ஆவாரா மாட்டாரான்றதை நம்ம பார்த்துக்கணும். நமக்கு முன்னாடி இருக்கிற வெஹிக்கிளோட மூவ்மெண்ட்டே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிட்டு தான் மூவ் பண்ணணும். அவங்க லெஃப்ட்ல வருவாங்களா, ரைட்ல வருவாங்களா, இல்ல அவங்க ஸ்லோ பண்ண போறாங்களா, ஸ்டாப் பண்ண போறாங்களா, அவங்களோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்றத பாத்துக்கணும். சிக்னல்ஸ் அண்ட் சைன் போர்ட்ஸ் அப்சர்வேஷன். இங்க நம்ம டிராவல் பண்ணும்போதே நமக்கு சிக்னல் என்ன இருக்கு, இப்போ அங்க ரெட் இருக்குன்னா இங்கே நம்ம ஆக்சிலேட்டர் இருந்து கால் எடுத்துடலாம். எனிவேஸ் நம்ம அங்க ஸ்டாப் தான் பண்ண போறோம். ஸோ இங்க நம்ம கொடுக்குற ஆக்சிலேஷன் எல்லாமே எக்ஸஸ் ஆக்சிலேஷன், அதை நம்ம கொடுக்க வேண்டாம். அண்ட் நம்ம ஒரு சிக்னல்ல போய் ஸ்டாப் பண்ணும்போது கரெக்டா அலைன்டா போய் ஸ்டாப் பண்ணணும். லெஃப்ட்ல ஒரு லேன், மிடில், ரைட்ல ஒரு லேன் இருக்குன்னா நம்ம மிடில் பார்ட்லயே ஸ்டாப் பண்ணணும். மிடிலுக்கும் ரைட்டுக்கும் நடுவாவோ இல்ல மிடிலுக்கும் லெஃப்ட்டுக்கும் நடுவாவோ நம்ம நிப்பாட்டக்கூடாது. அண்ட் கேப் கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கணும். நம்ம ரொம்ப கேப் விட்டோம் அப்படின்னா அந்த சிச்சுவேஷன்ல வெஹிக்கிள்ஸோட கிராசிங்ஸ் இருக்கும். ஸோ நம்ம கரெக்டா கேப்பும் விட்டுக்கணும், அதே மாதிரி சேஃப் டிஸ்டன்ஸ்லயும் இருக்கணும், கேப்பும் ஃபில் பண்ணணும். அண்ட் சிக்னல்ல இருந்து நம்ம மூவ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பிரேக்ல இருந்து கால் எடுத்துட்டு ஒரு 2 seconds டைம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஸ்மூத்தா ஆக்சிலேஷன் கொடுக்கணும். அந்த ஆக்சிலேஷன் பிரஸ் பண்ணும்போது அதோட ஹோல்டிங் பிரஸ் வந்து கிராஜுவலா தான் பிரஷர் இன்க்ரீஸ் பண்ணணும். ஜென்டில் ஆக்சிலரேஷன், ஸ்மூத் பிரேக் அப்ளிகேஷன், இந்த கண்ட்ரோல் தான் நான் மேடம் கெயின் பண்ணணும்ன்றத சொல்லியிருக்கேன். லேன் ட்ராக் மேனேஜ்மெண்ட். இப்போ நம்மளுடைய ரோடு வந்து கர்வ் ஆனாலும் பெண்ட் ஆனாலும் நம்ம எந்த லேன்ல இருக்கோமோ அதே லேன்ல தான் நம்ம கர்வ் பண்ணணும்ன்றத நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ இங்க நம்ம மிடில் லேன்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ரோடு வந்து லெஃப்ட்ல கர்வ் ஆகுதுன்னா நம்ம மிடில் லைன்லேயே தான் கர்வ் பண்ணணும். அண்ட் ஸ்டீரிங்கை லைட்டா டில்ட் பண்ணிக்கணும். எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் டில்ட் பண்ணணும். அண்ட் ஃப்ரண்ட்ல மூவ் பண்ற வெஹிக்கிளோடைய இண்டிகேஷன்ஸையும் டெயில் லைட்டையும் பார்த்துக்கணும். அவங்க பிரேக் பிரஸ் பண்றாங்கன்னா நம்ம இங்க முன்னாடியே ஸ்லோ பண்ணிக்கணும். இங்க ரோடு லைட்டா கர்வ் ஆகுது. ஸோ அப்போ லிட்டில் டில்ட், அகைன் டில்ட் முடிச்சதுக்கு அப்புறம் ரோடு ஸ்ட்ரைட் ஆனோம்னா நம்ம திருப்பியும் ஸ்டீரிங்கை ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும். திஸ் இஸ் லெஃப்ட் ஃப்ரேம், தட் இஸ் ரைட் ஃப்ரேம். இந்த ஃப்ரேமுக்கு நடுவில் எதனா வெஹிக்கிள் வரும்போது நம்ம ப்ரெடிக்ட் பண்ணணும். அவங்க நம்ம ஃப்ரேம்குள்ள விடலாமா வேண்டாமா, எஸ் ஆர் நோ தியரி யூஸ் பண்ணணும். இந்த கான்செப்ட்லாம் தான் அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்தோம். நம்மளுடைய கான்செப்ட்ஸை பிராக்டிகலா ஆன் தி ரோட்ல வித்தவுட் எனி கண்ட்ரோல், அவங்களுடைய பர்சனலைஸ்டு வெஹிக்கிள்ல எந்த ஒரு கண்ட்ரோலும் இல்லாம செகண்ட் டே ஆஃப் கிளாஸ்லயே அவங்க டிரைவ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து சில வியூவர்ஸ் வந்து என்கிட்ட கேட்பாங்க, சார் செகண்ட் டே ஆஃப் கிளாஸ்ல எப்படி சார் இந்த அளவுக்கு ஓட்ட முடியும்னு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ், இட்ஸ் ஆட்டோமேட்டிக் கார். இந்த ஆட்டோமேட்டிக் காரோட மெக்கானிசம் நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா நம்மளால ஈஸியா டிரைவ் பண்ண முடியும். செகண்ட் திங் இஸ், நம்ம ஒரு டாஸ்க்ல ஒரு ரோட்ல டிரைவ் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல அதோட கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ரோட்ல டிரைவ் பண்றதுக்கு முன்னாடி
அவங்ககிட்ட நான் மெயினாக சொன்னது அவங்களோட மென்டாலிட்டி ரொம்ப கூல் அண்ட் காமாக இருக்கணும். பின்னாடி யாரான ஹார்ன் பண்ணால் ப்ரெஷரைஸ் ஆகக்கூடாது. சைடில் யாரான சடனாக உள்ள வந்தால் டென்ஷன் ஆகக்கூடாது. லெக் மிஸ்மேட்ச் ஆகிடும். பிகாஸ் பிரேக்கு பதிலாக டக்குன்னு நம்ம ஆக்சிலேட்டர் அழுத்துறதோ பதிலாக பிரேக் அழுத்துறதோ நடக்கலாம். அண்ட் நீங்கள் இந்த கான்செப்ட் இப்போ நான் சொன்ன கான்செப்ட் எல்லாம் கரெக்டாக நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஆன் தி ரோடில் ஃபாலோ பண்ணிங்கன்னா யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. பின்னாடி யாரான ஹார்ன் பண்ணுறாங்களா வழி விட்டுருங்க. மிரர்ஸ் அப்பப்போ பார்த்துக்கோங்க. கரெக்டான லேன் ஃபார்மேஷனில் மூவ் பண்ணுங்கன்னு நம்ம சொன்னாலே இதை அவங்க புரிஞ்சுட்டு ப்ராக்டிக்கலாக ஆன் தி ரோடில் பண்ணும்போது யாருமே அவங்களை ப்ரெஷரைஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கிறது நீங்கள் பார்க்குறீங்க வியூவர்ஸ். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு மெயினாக ஒரு ஒப்பீனியன் கிடைக்க வேண்டியது, இந்த வீடியோ பார்த்து நீங்கள் தனியாக ட்ரை பண்ணாதீங்க. டிரைவிங் தெரிஞ்சவங்களை உட்கார வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆல்வேஸ் நீட் யுவர் சப்போர்ட். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்ககிட்ட வெஹிக்கிள் இருந்தாலும் உங்களோட வெஹிக்கிளில் வந்து உங்களோட லொக்கேஷனில் சொல்லிக் கொடுக்கலாம். உங்ககிட்ட வெஹிக்கிள் இல்லாத பட்சத்தில் நீங்கள் நம்மளோட வெஹிக்கிளையும் கற்றுக்கலாம். நம்மளோட அகாடமியில் போத் ஆட்டோமேட்டிக் அண்ட் மேனுவல் அவைலபிளாக இருக்குது. தேங்க்யூ வியூவர்ஸ்.